வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ஆச்சரியமான கதை. எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற ஒரு இடத்துல இருந்து நம்பிக்கை எப்படி திரும்பவும் உயிர் பெற்று வருதுங்கிறத பத்தி தான் இது. வாங்க இந்த கதைக்குள்ள போகலாம். எல்லோரும் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைத்தபோது இந்த ஒரு வரிய கேட்கும்போதே ஒரு விதமான எதிர்பார்ப்பு வருதில்லையா? ஒரு முடிவின் விளிம்புல ஒரு புது ஆரம்பம் எப்படி வரப்போகுது? வாங்க இந்த வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற கதைய விரிவா பார்க்கலாம். சரி, நம்ம கதையோட முதல் பகுதிக்குள்ள போலாம். மங்கி போன நம்பிக்கை. ஒரு வீட்ல துக்கம் சூழ்ந்திருக்கும்போது அங்க நிலைமை எப்படி இருக்கும்? அந்த குடும்பத்தோட கதை இங்கிருந்து தான் தொடங்குது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு வீடு, ஆனா அந்த வீட்ல சந்தோஷமே இல்ல. வெறும் கண்ணீர் சத்தமும் அழுகையும் தான் கேட்டுட்டு இருக்கு. அவங்க உயிருக்குயிரா நேசிச்ச ஒருத்தர் படுத்த படுக்கையா ரொம்ப முடியாம இருக்காரு. ஒவ்வொரு நாள் போக போக அவரோட நிலைமை இன்னும் மோசமாயிட்டே போகுது. அவங்களுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டே இருந்துச்சு. அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம அவங்க மனசு அப்படியே இருண்டு போச்சு. ஒவ்வொரு நிமிஷமும் அந்த வெளிச்சம் மங்கிக்கிட்டே போனது. ஆனா அந்த கும்மிருட்டுக்கு நடுவுல ஒரு சின்னதா ஒரு நினைப்பு. ஒருவேளை இயேசு மட்டும் இங்கிருந்தா கண்டிப்பா எல்லாம் மாறிடும். இது வெறும் வார்த்தைங்கல்ல, அதுதான் அவங்களோட கடைசி புகலிடமாயிருந்தா ஒரே நம்பிக்கை. இப்ப கதையோட அடுத்த கட்டத்துக்கு வரோம். மீட்பரின் தாமதம். இது சாதாரண தாமதம் இல்ல. இது அவங்க நம்பிக்கையையும் காலத்தையும் சோதிச்சு பார்க்கற ஒரு பெரிய சோதனை. உதவி கேட்டு ஆள் அனுப்பினாங்க. ஆனா அவரு வரவே இல்ல. நிமிடங்கள் மணிகளாச்சு. அவங்க மனசுக்குள்ள ஒரே கேள்விதான் ஓடிட்டு இருந்துச்சு. ஏன் அவர் இன்னும் வரல? அவங்களோட காத்திருப்பு அவங்க துக்கத்தை இன்னும் அதிகமாக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் அவங்க ரொம்ப பயந்த விஷயம் நடந்துருச்சு. அந்த மனுஷன் இறந்து போயிட்டான். அவ்வளவுதான், எல்லா நம்பிக்கையும் அதோட முடிஞ்சு போச்சுன்னு தோணுச்சு. கடைசியா இயேசு வந்து சேர்ந்தப்போ அவங்க மனசு உடைஞ்சு சொல்றாங்க, நீங்க மட்டும் இங்க இருந்திருந்தீங்கன்னா இது நடந்திருக்காது. பாருங்க, அந்த வார்த்தைகள்ல இவ்ளோ லேட்டா வந்தீங்களேங்கிற ஒரு சின்ன வருத்தமும் இருக்கு. ஆனா அதே சமயம் நீங்க இருந்திருந்தா மரணத்தையே ஜெயிச்சிருக்கலான்ற அசைக்க முடியாத நம்பிக்கையும் இருக்கு. இப்போதான் நம்ம கதையோட கிளைமாக்ஸ்கே வரோம். மரணத்தையே எதிர்த்து நின்ன ஒரு குரல். யாருமே எதிர்பார்க்காத, சாத்தியமே இல்லைன்னு நினைச்ச ஒரு தருணம். இயேசு நேர கல்லறைக்கு போறாரு. அங்க போய் ஒரு ஆச்சரியமான கட்டளைய கொடுக்கறாரு. அந்த கல்லை எடுங்க. அங்க இருந்தவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. 4 நாள் ஆச்சே, இனிமே அங்க என்ன இருக்க போகுதுன்னு தான் எல்லோரும் நினைச்சாங்க. கல்லை எடுத்தாச்சு. இயேசு வானத்தை பார்த்து ஜெபம் பண்ணிட்டு அந்த கல்லறையோட அமைதியையே கிழிக்கிற மாதிரி ஒரு குரல் கொடுத்தார். உலகமே ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு நின்னு போன மாதிரி இருந்துச்சு. வெறிய வா. அவ்வளவுதான். அந்த 2 வார்த்தையில எவ்வளவு அதிகாரம். அது மரணத்துக்கே போட்ட கட்டளை மாதிரி இருந்துச்சு. அடுத்த செகண்ட் யாருமே நம்ப முடியாத ஒண்ணு நடந்துச்சு. ஆமா, இறந்து போன அந்த மனுஷன் கல்லறைய விட்டு வெளியே நடந்து வாரான். அங்க இருந்தவங்க முகத்தையும் அந்த குடும்பத்தோட ஆனந்த கண்ணீரையும் உங்களால கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? இது வெறும் ஒரு ஆச்சரியமான கதை மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு. ஏன் இந்த அற்புதம் நடந்துச்சு? இதோட உண்மையான செய்தி என்ன? வாங்க இந்த நிகழ்வுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை தேடுவோம். இந்த கதையோட மெசேஜ் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். அதாவது, மனுஷனால முடியாதது கடவுளால் முடியும். சூழ்நிலை எவ்வளவுதான் மோசமாயிருந்தாலும் சரி, ஒரு பெரிய மாற்றம் சாத்தியம்தான்ங்கிறது தான் இந்த அற்புதத்தோட மைய கருத்து. சரி, இந்த கதை நடந்து 2000 வருஷம் ஆச்சு. ஆனா இதுல இருக்கிற விஷயம் இன்னைக்கும் நமக்கு பொருந்தும். வாங்க இந்த கதையில இருந்து உங்களுக்கான நம்பிக்கை செய்தி என்னன்னு பாப்போம். நம்ம வாழ்க்கையிலயும் சில சமயம் இப்படிதான் தோணும் இல்லையா? ஏதோ ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு. ஒரு உறவு, ஒரு வேலை, இல்ல ஒரு கனவு, ஒரு கதவு நிரந்தரமா மூடிடுச்சுன்னு நம்ம நினைக்கலாம், நம்பிக்கையை இழந்திருக்கலாம். ஆனா நம்பிக்கை மட்டும் இருந்துச்சுன்னா பாருங்க, மாற்றம் சாத்தியம்தான். உங்க கண்ணீர் சந்தோஷமா மாறும். உங்க சோகம் மத்தவங்களுக்கு வழிகாட்டுற ஒரு சாட்சியா மாறும். நீங்க இவ்ளோ நாள் காத்திருந்தது ஒரு பெரிய ஆசீர்வாதமா வந்து சேரும். இதுதான் நம்பிக்கையோட உண்மையான சக்தி. இப்போ நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஏதாவது ஒரு கதவு மூடி இருக்கா? ஏதாவது ஒரு சூழ்நிலை இனிமேல் மாறவே மாறாதுன்னு தோணுதா? ஒன்னே ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, தாமதம்னா அதுக்கு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. மூடுன ஒவ்வொரு கதவும் திரும்ப திறக்கப்பட வாய்ப்பிருக்கு. ஏன்னா உங்க வாழ்க்கையோட வாசல்லையும் ஒரு அற்புதம் காத்துட்டு இருக்கலாம். அந்த நம்பிக்கைய மட்டும் ஒருபோதும் விட்டுடாதீங்க.